அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், அதில் ஸ்டேட் டாப்பராக வரணும் அப்படின்னா அதுக்கு 10 சீக்ரெட் ஸ்டடி ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 10 சீக்ரெட் ஸ்டடி ஹேபிட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ரிவிஷன். அப்போ ஃபோக்கஸ்டு ரிவிஷன் டாப்பராக வரணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், சரிங்களா, நம்ம என்ன படித்தோமோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடாக வந்து பார்த்தினாக்கா ரிவிஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியாலாம் வந்து பார்த்தினாக்கா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த ஏரியாவெல்லாம் வந்து பார்த்தினாக்கா தரோவாக ரிவைஸ் பண்ணுவாங்க. எந்த ஏரியா நமக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கோ அந்த ஏரியாவையும் வந்து பார்த்தினா நம்ம என்ன பண்ணணும், தரோவாக வந்து பார்த்தினாக்கா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டேட் டாப்பராக வர முடியும். செகண்டு, நம்மளை நாமே டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் யுவர் செல்ஃப். அப்போ டெஸ்ட் யுவர் செல்ஃப்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா நான் வந்து பண்ணாக்கா ஒரு 10 டாபிக் படிக்கிறேன், இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு 5 பேஜில் 10 பேஜ் படிக்கிறேன்னு வச்சுங்க. நம்ம ஏதோ ஒரு புக்கு படிக்கிறோம், அந்த புக்கில் மெட்டீரியலில் ஒரு 10 பேஜ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த 10 பேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா கொஷினையும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மெத்தடில் எடுக்கிறீங்க. ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்னால் என்னென்னாக்கா இப்போ எய்ட்ஸ் டே, சரிங்களா, ஆன்சர் கிடையாது, எய்ட்ஸ் டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அப்போ டொபாக்கோ டே, அப்போ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். கேன்சர் அவேர்னஸ் டே, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து இப்போ எனக்கு படித்து முடிச்சுட்டு அந்த 10 பேஜ் படித்து முடிச்சுட்டு மாதிரி எவ்வளோ கொஷின் இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் எடுத்துகிட்டு இப்போ எய்ட்ஸ் டே என்ன டே ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளே வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம டாப்பராக வர முடியும். அடுத்து தேர்டு, மைண்ட்ஃபுல் லேர்னிங். அப்போ மைண்ட்ஃபுல் லேர்னிங்னால் என்னென்னா டாப்பராக வரணும் அப்படின்னா மெடிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ மெடிடேஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, படிக்கிறது எல்லாமே நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒன்று வரும். அப்படி இல்லைன்னா எவ்வளோ படிக்கிறது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி இல்லைன்னா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறது மோர் எஃபெக்டிவாக நம்ம மைண்டில் வந்து என்னாகும், ரெஜிஸ்டரும் ஆகும். அது மூலிமா நம்ம வந்து ஃப்யூச்சரில் எக்ஸாம் ப்ராப்பராக நல்லா எழுதவும் முடியும், ஸ்டேட் டாப்பராக வரவும் முடியும். நெக்ஸ்ட்டு பொமோடோரோ டெக்னிக். அப்போ பொமோடோரோ டெக்னிக்னால் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டேட் டாப்பராக வரணும் அப்படின்னா 25 மினிட்ஸ் ஸ்டடி, 5 மினிட்ஸ் வந்து பிரேக். நெக்ஸ்ட்டு 25 மினிட்ஸ் ஸ்டடி பண்ணணும், 5 மினிட்ஸ் பிரேக். நெக்ஸ்ட்டு 25 மினிட்ஸ் ஸ்டடி பண்ணணும், 5 மினிட்ஸ் பிரேக். எதுக்காக 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படின்னா இப்போ 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டாக படித்து முடிச்சிடுறோம். அடுத்த 5 மினிட்ஸ் அந்த 25 மினிட்ஸில் என்ன படிச்சுன்ட்டு கண்ணை மூடிட்டு திங்க் பண்ணி பார்க்கணும். படித்ததெல்லாம் ஞாபகம் வருதா, கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வருதா. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், திரும்ப ஒரு 25 மினிட்ஸ் படிக்கணும். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபோக்கஸ்டாக திங்க் பண்ணி பார்க்கணும் கண்ணை மூடிக்கிட்டு. ஸோ அப்போ நம்ம நிறைய விஷயத்த வந்து எஃபெக்டிவாக மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது மூலிமா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட் டாப்பராக வரலாம். அடுத்து யூஸிங் விஷுவல் டூல்ஸ். ஸ்டேட் டாப்பராக வரணும் அப்படின்னா விஷுவல் டூல்னால் என்னென்னா ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான டாப்பிக்காக படிக்கிறீங்க, அதை வந்து மேபி அது டயக்ராம் ஓரியன்டாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த டயக்ராமை போட்டு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது. இல்லை வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு அந்த மைண்ட் மேப்பை புரிஞ்சுக்கிறது. இல்லை வந்து ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் லிங்க் பண்ணி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து விஷுவல் டூலாக வச்சு நம்ம படிக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்டேட் டாப்பராக வர முடியும். அடுத்து ஸ்டடி ஏரியா. ஸோ
ஸ்டேட் டாப்பராக வரணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஸ்டடி ஏரியா இருக்கணும். அந்த ஸ்டடி ஏரியா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பண்ணாக்கா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற அளவுக்கான ஒரு ஏரியாவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நிறைய விஷயத்த படிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நம்ம படிக்கிற இடத்துல சவுண்ட் அதிகமாக இருக்குது, ஏதோ டிவி சவுண்டோ இல்லை ரேடியோ சவுண்டோ அதிகமாக இருக்குன்னா நம்மளால் படிக்க முடியாது. இல்லை நம்ம படிக்கிற இடத்துல யாரோ ஒரு 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்மளால் படிக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தினாக்கா அந்த ஸ்டடி ஏரியா அப்படின்றது வந்து பார்த்தினாக்கா ஃப்ரீ ஃப்ரம் நாய்ஸாக இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கணும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய விஷயத்த வந்து பார்த்தினாக்கா லேர்ன் பண்ண முடியும், எஃபெக்டிவாகவும் லேர்ன் பண்ண முடியும். அடுத்தது குரூப் டாஸ்க். அடுத்து குரூப்பிங் டாஸ்க். அப்போ குரூப்பிங் டாஸ்க்னால் என்ன அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம். அப்போ சின்ன சின்ன கண்டென்ட்டாக சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நான் இன்றைக்கி வந்து பார்த்தா இந்த ஒரு ஃபுல் யூனிட்டை படிப்பேன் அப்படின்றதுக்கு பதிலாக அதில் வந்து பார்த்தாக்கா சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பார்த்தாக்கா ஒரு 50 டாபிக் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த யூனிட்டை கவர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படியே அப்போ ஸ்டார்டிங்கில் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து பார்த்தாக்கா நீங்கள் அங்கே சின்ன சின்ன ஏரியாவாக சூஸ் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நிறைய விஷயத்த படித்து முடிச்சிடுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து பார்த்தாக்கா அந்த சிலபஸை கவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் டாப்பராகவும் வரலாம். அடுத்து ஹெல்த்தி ஹேபிட். அப்போ ஹெல்த்தி ஹேபிட்னால் என்னென்னாக்கா கெட்டிங் எனஃப் ஸ்லீப், தேவையான அளவுக்கு வந்து பண்ணாக்கா தூக்கம் இருக்கணும், நியூட்ரிஷன் மீல் இருக்கணும், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். மெயினாக வந்து பண்ணாக்கா நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஃபுட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும், கீரை இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பண்ணாக்கா இந்த கொட்டை வகைகள் எல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ தேவையான அளவுக்கு வந்து பண்ணாக்கா எனர்ஜி இருக்கும். படிக்கிறது வந்து பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், மைண்டில் ஸ்டோர் பண்ணவும் முடியும். அடுத்தது டேக்கிங் பிரேக். அப்போ டேக்கிங் பிரேக்னால் ஒரு ஷார்ட் பிரேக். இப்போ படிச்சுட்டே இருக்கிறோம், நான் பொமட்ரோ டெக்னிக் அப்படின்னு சொன்னேன். 25 மினிட்ஸ் படிக்கணும், 5 மினிட்ஸ் வந்து ரீகால் பண்ணணும், 25 மினிட்ஸ் படிக்கணும், 5 மினிட்ஸ் ரீகால் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு 5 டைம்ஸ் படித்து முடிச்சிடுறோம். ஒரு 2.5 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக படித்து முடிச்சிடுறோம். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த சின்ன பிரேக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு வாக், ஒரு 10 மினிட்ஸ் வந்து பண்ணாக்கா ஒரு வாக் பண்ணலாம். அப்படி இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு வாக் பண்ணுறது மூலிமாவோ மெடிடேஷன் பண்ணுறது மூலிமாவோ இல்லை வந்து பண்ணால் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம மைண்ட் வந்து பண்ணாக்கா திரும்பவும் வந்து பண்ணாக்கா நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். நம்மளால் நிறைய விஷயத்த வந்து பண்ணாக்கா லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த பிரேக் அப்படின்றது வந்து பண்ண எக்காரணத்தை கொண்டும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதா மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது லிமிட்டட் டைமாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா மொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து போய்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாமல் ஒரு 1 hour 2 hours வந்து பண்ணாக்கா யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா அந்த ஷார்ட் பிரேக் வந்து பண்ணாக்கா எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை மட்டும்தான் பண்ணணும். அடுத்தது ஸ்டடி ப்ராக்ரஸ். அப்போது ஸ்டடி ப்ராக்ரஸ் அப்படின்னா என்னன்னாக்கா லாஸ்ட் மினிட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக 1 மாதம் கழித்து படிக்கிறது, இல்லை ஒரு 30 நாள் இருக்கும்போது மட்டும்தான் படிக்கிறது. அந்த மாதிரி படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்டேட் டாப்பராக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ரெகுலராக ஸ்டடி பண்ணணும், ரெகுலராக படிக்கணும், வீக்கெண்ட் படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸ்மாலர் செஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எஃபெக்டிவாக வந்து பண்ணாக்கா நம்ம ரெகுலராக படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம ஃபோக்கஸ்டாக எல்லாத்தையுமே படித்து முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு நம்ம லாஸ்ட் மினிட் அப்படின்னாக்கா நம்ம படிக்கிறது நிறைய விஷயம் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகாது. அப்போ நம்மளால் வந்து பண்ணாக்கா அந்த ஃபுல்ஃபில்லாக வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ ஸ்டேட் டாப்பராக வரணும் அப்படின்னா எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து ரெகுலராக படிக்கணும், வீக்கெண்டுன்னு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ரொட்டீன் ஒர்க்காக இருக்கணும். ஸோ சின்ன சின்ன செஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எஃபெக்டிவாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டினியூஸாக வந்து பண்ணாக்கா நிறைய விஷயத்தை ஃபோக்கஸ்டாக
படித்து முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா டோட்டலாக வந்து பண்ணாக்கா ஒரு 10 சீக்ரெட் ஸ்டடி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பிலேயோ இல்லை டெட் எக்ஸாம்லேயோ வந்து பண்ணாக்கா ஸ்டேட் டாப்பராக வர முடியும். ஸோ சொன்ன இந்த ஸ்டடி சீக்ரெட் ஹேபிட்டை வந்து பண்ணாக்கா ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டேட் டாப்பராக வாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.